ஜெபத்துக்கு கடவுள் முக்கியத்தை கொடுக்கிறார், தானத்துக்கு தர்மத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறார். அதனால் இன்னைக்கு எல்லா மதங்களும் என்ன செஞ்சுன்னா உட்காந்து அது ஜெபம் பண்ணிச்சு, பிரார்த்தனைகள்லாம் நல்ல ஏகப்பட்ட ஒரு மாதக்கணக்காக பிரார்த்தனைகள் நடந்துச்சு. எனக்கா உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணாங்க. அதை நான் ரொம்ப விரிவாக இதில் நமக்கு வீடியோவில் போகிறதுனால ரொம்ப விரிவாக பேசுகிறேன், அது குறைஞ்சி பேசணுமா இருக்குதுனால. இப்போ நான் கேட்குறேன், கிறிஸ்தவன் இதுலையாவது நீ மனம் திரும்பு, நீ எங்கேயாவது மனம் திரும்பி இந்த மாதிரி உன் விருப்பத்தை திணிக்காத, கடவுளுடைய விருப்பம் எதுவோ அது நடக்கட்டும்னு விட்டு நீங்கள் போராடி ஜெபம் பண்ணீங்க. அது அவங்க சொன்ன மாதிரி உபவாசம் இருந்து பட்னியாக கிடந்து கூட்டமாக உட்கார்ந்து ஆண்டவே அப்படின்னு என்ன செய்ய, ஏன் உன் ஜெபத்துக்கு பதில் வரல? ஏன் உன் ஜெபம் என்ன செஞ்சிருச்சு? நிராகரிக்கப்பட்டது. நீ கடவுளுடைய சித்தத்தை அறிந்து கடவுள் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்கிறவன் தான் நீ ஊழியக்காரன். அதுக்கு தான் அந்த சபை இருக்கு. நீ சொல்றத கடவுள் செய்யணும்னு நீ நினைச்சிடனா, அதனால தான் கடவுள் பார்க்குறாரு. உன்னை விட என் பாதத்தில் வந்து எனக்கு வெற்றி அளித்து என்னை வழிநடத்தி என்று சொல்லி ஒரு காவியுடைய உடுத்தி கொண்டு மணிக்கணக்காக 3 நாள் உட்கார்ந்தாரலாம். எத்தனை நாள்? 3 நாள் என்ன செஞ்சாரு? எல்லாத்தையும் தூக்கி போட்டு தன்னுடைய பிரதமர் பதவி அந்த ஆடைகளை தூக்கி போட்டு காவி வேஷ்டியை உடுத்தி காவி சட்டையை போட்டு அவர் என்ன செய்கிறாருன்னா சம்மணம் போட்டு என்ன செஞ்சாரு? தியானத்தில் உட்காந்துட்டாரு. நல்ல சின்முத்திரா போட்டு சூப்பராக அந்த மனுஷன் அதை காட்டினாங்க. அப்படியே என்ன செய்யறான்? சின்முத்திரா போட்டு அப்படியே ஜம்முன்னு நிமிர்ந்து அப்படியே உட்காந்துருக்காரு. கையெடுத்து எரிசிறாருன்னா கும்பிட்டு தலை வணங்கி எரிசிறாரு. நான் கேட்குறேன், இந்த ஓசம் போட்டு ஜெபம் பண்ண நீ என்னைக்காவது தலையை வணங்கி மோகப்புற விழுந்து அவர் என்ன செஞ்சிருக்கியா? பாதம் பண்ணியிருக்கியா? தொழுகை பண்ணியிருக்கியா? இஸ்லாமியர்களும் தொழுகை செய்கிறார்கள், இந்துக்களும் தொழுகை செய்கிறார்கள். அங்கே பாருங்க, கோயிலில் போய் நீங்கள் வெளிஞ்சாங்களே உட்காந்துருவோம், விழுந்துருவாங்க, மோகப்புற விழுந்துருவாங்க. வழிபாடுனா என்ன? அதான் கேட்குறேன். இவ்வளோ பேர் கூட்டம் கூடி ஜெபம் பண்ணி நடக்கலை. ஆனால் அந்த ஆள் தனியாக போய் உட்கார்ந்து தியானம் பண்ணி தவம் பண்ணி ஏதோ 1-2 அந்த ரிஷிகள், நல்ல ரிஷிகள், ஆன்மீகத்தில் வளர்ந்த ரிஷிகள்கிட்ட போய் எடிக்கிறாருன்னா அந்த பிளஸிங் ஆசீர்வாதம். இதில் தான் நம்ம என்ன செய்யணும்னா கணிக்கணும். கடவுள் மனிதனுடைய இருதயத்தை பார்க்கிறான், முகத்தை பார்க்கிறான். பைபிளில் தான் சொல்லுது, மனுஷன் முகத்தை பார்க்குறான், ஆனால் கடவுளை எதை பார்க்குறாரு? இருதயத்தை பார்க்கிறான். அதனால் நான் யாரையும் விமர்சனம் பண்ணியெல்லாம் வரல. இன்னொன்று, அவர் நல்லவர்னு சொல்ல வரல. ஆனால் என்னென்னா, ஒரு பாரத பிரதமராக இருந்தாலும் அவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கிற அந்த காலகட்டத்தில் கடைசி நேரத்தில் அடுத்து ஒரு ஆட்சியை தொடங்குறதுக்கு முன்னாடி யார்கிட்ட போய் உட்கார்றாருன்னா கடவுளிடத்திலே கையேந்துகிறார். இறைவனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை. கண்ணீரோடு கேட்டு பாருங்கள், நம் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், நல்ல கைதி, அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை. கண்ணீரோடு கேட்டு பாருங்கள், நம் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணையுள்ளவன். இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணையுள்ளவன். இன்னல் போதும் கேட்கின்றவன், தம் எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன். தம் எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை. கண்ணீரோடு கேட்டு பாருங்கள், தம் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. தேடும் நேய நெஞ்சங்கள் குடியிருக்கும்
என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடை இணை இல்லாத கருணையுள்ளவன், இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடை இணை இல்லாத கருணையுள்ளவன், இன்னல் வரும் எழுப்புறவை கேட்கின்றவன், நம் எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன், நம் எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன், இறைவனிடம் கையேறுங்கள். எல்லாம் சத்தமா சொல்லுங்களேன். பாரத பிரதமர் போய் என்ன செஞ்சிட்டாருன்னா, கடவுள்கிட்ட போய் என்ன செஞ்சிட்டாருன்னா கையை நீட்டாரு, அவர்கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சிட்டார். எந்த ஒரு மனிதன் தன்னை ஒன்றுமில்லை என்று உணர்கிறானோ, ஒன்றும் இல்லைங்கிற மனுஷன்தான் காவி உடைய வச்சுட்டாங்க. இதில் அவர் விமர்சனம் பண்ணவங்க தான் அவர் காவி விட உடுத்தி அந்த தவம் பண்ணுறத மோடி தவம் பண்ண போயிட்டாரு. எக்காலமாக ரொம்ப கேவலமாக நினைச்சாங்க. அதை விமர்சனம் பண்ண பார்த்தேன். அதில் அப்போ தான் அதை பார்த்தா அவருடைய காவி உடையவர் உட்காந்துருக்கிறார். ஒரு பாவம் போல அப்படியே என்ன செய்கிறாருன்னா அமைதியாக உட்காந்து. அப்போ தான் யோசித்து பார்த்தேன், ஒரு தவம் 3 நாள் அங்கே போய் நம்மளை போய் சோத்துற ஆண்டவரே கடவுளே எனக்கு என்ன செய் இப்படியெல்லாம் கையெல்லாம் அவர் நல்லா அமைதியாக உட்காந்துரு, நல்ல சின்முத்திரா போட்டு சூப்பராக உட்காந்து அந்த குருவமத்தி மேலே தூக்கி அப்படியே என்ன செஞ்சுட்டு மேலே பார்த்து நம்மளை மாதிரி என்ன செய்யலைன்னா அப்படியே கையாக்க நடுக்கலை, பதறலை. ஒரு பாதத்தோடு நம்ம ஜெபம் பண்ணுற மாதிரி வந்துடக்கூடாது ஆண்டவரே, வந்துடக்கூடாது ஆண்டவரே, ஆண்டவரே வந்துடும். ரெண்டையும் பார்க்குறாரு கடவுள், இதையும் பார்க்கிறார், அதையும் பார்க்கிறார். அவர் இறைவனிடத்தில் கேட்கிறார், இந்த பதவியிலே நான் அமர்வதும் இந்த இதிலிருந்து நான் இறங்குவதும் உன் கையில் இருக்கிறது. நான் அமர வேண்டுமானால் என்னை நீ அமர்த்து, இல்லைன்னா என்ன செஞ்சது. அதனால நிறைகள் குறைகள் எல்லாத்தையும் உண்டு. ஒரு மதத்தில் இப்போ நம்ம கிறிஸ்தவ மதத்தை வழக்கம் நமக்கு வெறி இல்லை, அதுக்கு இந்த மத வெறி, இந்த மத வெறி எல்லாத்தையும் போகணும். பாரத பிரதமராக இருந்தாலும் சரி, நம்ம முதலமைச்சர் எல்லாம் யாராக இருந்தாலும் சரி, வெறி வீரணும். மனித நேயம், இறைவன் ஒருவனே, இறைவன் ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். இது அன்னைக்கு முதலமைச்சர் யார், எம்ஜிஆர் இந்த நிகழ்ச்சி யாருன்னா பாடுறேன், ஒன்றே குலம் என்று பாடும் ஒருவனே. இதுதான் கான்செப்ட். அதனால இன்னைக்கு தவத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுங்கன்னு சொல்றேன். கடவுளுடைய பாதத்தில் உட்கார், அமைதியாக உட்கார். உன் விருப்பம் என்ன? இதயத்தை தவம் பண்ணும்போது என்ன நடக்க சொன்னால், அகந்தை ஆணவம், நான் என்கிற அகந்தை ஆணவம் போயிருக்கு. இறைவா நீதான் ஒருத்தனுக்கு வெற்றியை கொடுக்கிறது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அவனை தலை நிமிர்ந்து உட்கார போடுறது எதுன்னு சொன்னான், அவனுடைய தவமும் அவனுடைய தானங்களும் தர்மங்கள். கைதிகளும் பிராணங்களில் இப்போ மற்ற ஒரு அதாவது உதாரணம் சொல்லணும்னா, இந்த ரொம்ப தவம் பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அரக்கர்களுடைய மிகுந்த சக்தி பவர். பிரம்மதேவனை பார்த்து என்ன செய்வாங்கன்னா, பிரம்மாஸ்திரங்கள், இந்த நாகாஸ்திரங்கள், இந்த சக்தி வாய்ந்த அஸ்திரங்களை அவங்க என்ன செய்வாங்கன்னா தவம் தான் பண்ணுவாங்க. இந்த தவம் பண்ணி நாள் கணக்காக மாசக்கணக்காக உட்கார்ந்து என்ன செய்வாங்க, தவம் பண்ணி அந்த பிரம்மதேவன் இறங்கி வரணும். வந்து உனக்கு நீ கேட்ட வரத்தை தர்றேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவன் என்ன செய்வானா, அந்த தவத்தை முடித்து விட்டு எழுந்து வருவான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு அரக்கர்கள் குலம் சக்தி வாய்ந்ததாக இருக்குது. காரணம் என்னன்னு சொன்னா, ரிஷிகள் முனிவர்கள் அவங்கள கூட என்ன செஞ்சாங்கன்னா வதம் செஞ்சாங்க, அழிச்சாங்க. அவ்வளோ பெரிய சக்தி எங்கிருந்து வந்துச்சு சொன்னால், இந்த தவத்தில். இதை தான் திருவெளிப்பாடு நமக்கு அங்கே 2ஆம் அதிகாரத்தில் எபேசி சபைக்கு சொல்லும்போது, எபேசி சபையை நீ தவம் பண்ணு, உன் விளக்கு தன்னை என்ன செஞ்சிருவேன், ஓட்ட இருந்து என்ன செஞ்சிருவேன், அகற்றி விடுவேன். இப்போ நீ நல்லா கவனிக்கணும். இந்த தவத்தை நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம்னா விட்டுட்டோம். நம்ம எவங்கிறது நம்ம ஆசைகளை வெளிப்படுத்துறது, என் விருப்பத்தை நிறைவேற்று கேட்கறது. தவம் என்பது இறைவா உன் விருப்பம், எனக்கு வரக்கூடிய சோதனைகள், எனக்கு வரக்கூடிய துன்பங்கள், எனக்கு வரக்கூடிய பாடுகள், கஷ்டங்கள் எல்லாவற்றிலிருந்து நான் வெற்றி பெறுவதற்கு எனக்கு சக்தி அளிப்பார். நல்ல கைப்பிடிச்சு
ஜபம் பண்ண நீ தோத்து போயிட்ட, தியானம் பண்ண தவம் பண்ண பிரதமர் என்ன செஞ்சார்னா ஜெயிச்சிட்டார். ஏன்னா அவர் இறைவன்கிட்ட கையேந்திர எதுக்கு? தன்னுடைய வெற்றிக்கு. அதே மாதிரி ராகுல் காந்தி மௌனமா தன்னுடைய பயணத்தை, யாத்திரையை, பாத யாத்திரையை தொடங்கி அந்த பாத யாத்திரையில் என்ன வர்றாரு? தன் உடலை வருத்தி, இறைவன் அதான் பார்க்குறான், தன்னை எவன் ஒருத்தன் வருத்தி கொண்டு, தன்னை சுயநலம் இல்லாது கடவுளுடைய அந்த திட்டத்தை மனதிலே வைத்து, அவர் பக்தியெல்லாம் வெளிப்படுத்தலை, ஆனால் என்ன செய்யறாருன்னா வருத்தி கொண்டார். இந்த உடலை வருத்துறவனுக்கு அவ்வளோ சக்தி இருக்கு, பவர் இருக்கு. எதிர்கட்சி தலைவராக என்ன செஞ்சார்னா கடவுள் என்ன செஞ்சுன்னா உட்கார வச்சுட்டார். அவரை எதிர்கட்சி தலைவராக உட்கார வைக்கணும்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, இந்த பதவியை நான் ரிஜெக்ட் பண்ணுகிறேன். ஒரு சரியான பதவி, ரிஜெக்ட் பண்றேன். அவரை விட இவர் என்ன ஆகிட்டாருன்னா உயர்ந்தவராக போயிட்டார். எனக்கு எது மேலேயும் ஆசை இல்லை. நீதி, தர்மம், நியாயம், உண்மை, நேர்மை, சத்தியம், இதையும் கடவுள் பார்க்கிறார். கைதிட்டுக்களை பார்ப்போம். திருவெளிப்பாடு 2வது அதிகாரம் 5வது வசனத்தில் நீ கீழே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், அந்த எபேசு சபையை பார்த்து இறைவன் என்ன சொல்றாருன்னா, நீதியில் இருந்து, நேர்மையில் இருந்து, உண்மையில் இருந்து, தர்மத்தில் இருந்து, நியாயத்தின்படி வாழ ஒரு சபை இப்படி வாழணும். இந்த சபையை அவர் என்ன செய்றாருன்னா விரும்புகிறாரு. இப்படி ஒரு சபை இருக்கணும் அவர் என்ன செய்றாரு. அவர் அங்கே என்ன செய்றாருன்னா, அங்கே யோவானுக்கு என்ன செய்றாருன்னா அந்த வெளிப்பாட்டை கொடுக்குறாரு. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சபைக்கு சொல்றது என்ன செய்யணும்? காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் என்ன செய்றாருன்னா, எந்த ஒரு இருதயம் நொறுங்குண்ட இருதயமாக, எந்த ஒரு இருதயம் கடவுளுக்காக இயங்குகிற இருதயமாக, எந்த ஒரு இருதயம் கடவுளுக்காக காத்திருக்கிற ஒரு இருதயமாக, எந்த ஒரு இருதயம் நீதி வேண்டும், நேர்மை வேண்டும், தர்மம் வேண்டும், உண்மை வேண்டும், உண்மைப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறதோ அதை கடவுள் பார்க்கிறார். அதை கடவுள் பார்க்கிறார். ஏன்னா இன்னைக்கு இந்த பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கட்டம் வந்ததுனால இதை நான் நினைச்சிடறேன்னா பேசிட்டு இருக்கேன். இப்போ ஜபமா தவமா? ஜபத்துக்கு வலிமை இருக்கிறதா, தவத்துக்கு வலிமை இருக்கிறதா? உடலை வருத்தி கொண்டு உட்காருகிறவர், தன் உடலை வருத்தி கொண்டு யாத்திரை. அப்போ என்ன தெரியும், இந்த யாத்திரை எதுக்காக இந்த யாத்திரை பண்ணாரு? நீதி இந்த உலகத்தில் நிச்சயம் வரணும், நியாயம் தர்மம் நிச்சயம் ஜெயிக்கணும், பதவி எனக்கு வேண்டாம். நம்ம இன்னைக்கு கோயிலில் ஜெபம் பண்ணது போகிறோம் எதுக்கு? நம்ம விருப்பம் நிறைவேறிடணும், வீட்டை கட்டிடணும், வீட்டை தந்துடும் ஆண்டவரே, கார் தந்துடும் ஆண்டவரே, படிப்பை தந்துடும் ஆண்டவரே, வேலையை தந்துடும் ஆண்டவரே. இது ஆண்டவன் என்ன செஞ்சிருவான்னா எல்லாருக்கும் நிச்சயமாக கொடுத்துரும். என்னுடைய ராட்சியத்தை நீதி தேடுகள் மற்ற எல்லாம் உங்களுக்கு நிச்சயப்படி சேர்த்து கொடுக்கப்படும், வந்துடும், எல்லாம் வந்துடும். அதனால இதில் கிறிஸ்தவங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை நினைஞ்சிருக்குன்னா, நமக்கு இந்து முஸ்லீம் கிறிஸ்தவங்கிறது ஒரு ஆவிக்குரிய, அப்படியே ஒரு ஆவிக்குரிய சபையில் இருக்கிறன்னா, ஒரு ஆவிக்குரிய போதகராக இருக்கிறன்னு சொன்னால் உனக்கு இந்த வேறுபாடு வரக்கூடாது. கடவுள் இந்துவையும் என்ன செய்கிறார்? தன்னுடைய ராஜ்யத்திலே சேர்த்து கொண்டிருக்கிறார். ஏன்னா மதம்தான் இந்து, ஆனால் அந்த இந்து மதத்தினுடைய மனிதன் கடவுளால் படைக்கப்பட்ட மனிதன். கைதிட்டுக்கலாம். கண்ணால் காண்கிற இந்த இந்து சகோதரனை நீ ஏற்றுக்கொள்ள மனசில் வெறுக்கிறேன்னு சொன்னால், கண்ணால் காண்கிற இந்த பாரத பிரதமர் இந்து மதத்தில் இருக்கிறாருங்கிறதுக்காக, இந்து மதத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாருங்கிறதுக்காக, அந்த ஏதோ கோயிலை கட்டிட்டா இருக்கிறதுக்காக நீ என்ன செஞ்சுட்டு இருக்க? நான் கேட்குறேன், கடவுள் கட்டின கோயிலுக்கு உடல் தான், நீ எதுக்கு கோயிலை கட்டுத? நீங்கள் எதுக்கு கோயில் கட்டுறது டொனேஷன் கொடுக்குறீங்க? ஹலோ, அது கல்லுனா இதுவும் கல்லு தான் கட்டுது, அதுவும் கல்லு தான் கட்டுது, அது காங்கிரீட்டு தான் பில்லர் போடுறாங்க, நீயும் காங்கிரீட்டில் தான் பில்லர் போடுற. ரெண்டுமே பைபிளுக்கு முரண்பாடானது தானே. நீ உன் ஆசையை நிறைவேற்ற, அவங்க ஆசையை நிறைவேற்றுறாங்க. நியாயப்படி பார்த்தா இதெல்லாம் உண்மை. அப்போ என்ன, இந்த உலகத்தில் எல்லாரும் அவங்க விருப்பத்தை என்ன செஞ்சுருக்க நிறைவேற்றிருக்காங்க. கடவுளுடைய விருப்பம் நீ கட்டுறதும் இல்லை, அவர் கட்டுறதும் இல்லை. கடவுளுடைய விருப்பம் இந்த சரீரமாகிய ஆலயத்தை கட்டிய போது. கைதிட்டு பார்ப்போம்.
2 பேருமே துறப்பட்டு வா, மதத்தை விட்டுட்டு வெளியில வா. விவேகானந்தர் பாறையில் போய் தவம் பண்ணிட்டாலும் தியானம் பண்ணிட்டாலும் பெரிய மகான்னு சொல்ல வரல. நீ தவம் பண்ற ஆள் எதுக்குள்ள போகக்கூடாது? இந்த மதத்துக்குள்ள போகக்கூடாது. இந்த மத வழிபாட்டுக்குள்ள கோட்பாட்டுக்குள்ள நினைச்சுக்கூடாதுன்னா போகக்கூடாது. யாரா இருந்தாலும் சரி, சாதாரண குடிமகனா இருந்தாலும் அதான், நீ முதலமைச்சரா இருந்தாலும் அதான், நீ பாரத பிரதமராக இருந்தாலும் அதான். அதான் அந்த மேரி சிஸ்டரை சொல்லிச்சு, நான் எனக்கு ஆர்சி சபையை விட்டு வெளியில் வந்துட்டேன். ரொம்ப பெருமையாக சொல்லிச்சு. பாளையங்கோட்டை ஜெயிலில் ஆர்சி சபை, நீ இப்போ வேலூர் ஜெயிலுக்கு கிடைச்சிருக்க, அதோட கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடிய ஜெயிலுக்கு கிடைச்சிருக்க. பெண்டிகட் சபைகளை நீ எதுக்கு போற? மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தாவியின் ஞானசானம், அந்த பரிசுத்தாவின் நெருப்பு ஞானசானத்தை பெற்ற உனக்கு எதுக்கு மதம்னு கேட்கிறேன். நீ எதுக்கு இன்னொரு மதத்துக்குள்ள போறேன்னு கேட்கிறேன். நீ ஏற்கனவே ஒரு மதத்தில் இருக்கல, அதுல இருந்து தொலைஞ்சிட்டு போ. அதான் சொல்றேன், இது ஒரு கிணறு, அடுத்த இன்னொரு கிணறு. ரட்சிக்கப்பட்டவனுக்கு, மீட்படைந்தவனுக்கு, பரிசுத்தாவியை பெற்றவனுக்கு கோவில் என்பது இந்த உடல் தான். இந்த கோயிலில் தான் பரிசுத்தாவியானவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். கைதிகளமா, கடவுள் மாம்சமாய், வார்த்தை மாம்சமாயி இன்னைக்கு நமக்குள்ள வந்து குடியிருந்தார். இதை கோயிலா பாரு, இதை நினைச்சு கோயிலா. இங்க இருந்து வழிபாடு, இருதயத்தில் இருந்து நீ நினைச்சினா உனக்குள் இருக்கக்கூடியவரை நீ வழிபடு. என் மன ராட்சியத்தில் என்னை அரசாளுகின்ற தெய்வமே, நான் உண்மை என்ன செய்கிறேன்? தொழுது கொள்கிறேன். நான் இந்த பூமியிலே பொன் பொருள் வீடு காரு பங்களா இல்லாமல் இருந்தாலும் என்னை அந்த உன்னதமான ஆவிக்குரிய கொடைகளினால் விசுவாசத்தில் என்னை ஐஸ்வர்யனாக வைத்திருக்கிறாய். அதுக்கு நான் உன்னை என்ன செய்கிறேன்? வணங்குகிறேன், தொழுது கொள்கிறேன். கைதட்டுங்களேன். நான் இந்த உலகத்திலே செல்வம் பொன்பொருள் இல்லாவிட்டாலும், லாசருவை போல புண்ணு முடி நோயோடு இருந்தாலும், என் ஆன்மா பரிசுத்தம் இரத்தத்தால் கழுவப்பட்டு என்னை நீதிமானாக பரிசுத்தவானாக, எதன் மேலும் பற்றில்லாது, எதையுமே ஆசை கொள்ளாது, உன் மீது தாகமும் ஆசை கொள்ளும்படி என்னை வாழ வைத்திருக்கிறாயே, நான் உன்னை தொழுது கொள்கிறேன் என்று சொல்லி தொழுது பாரு. எந்த வழிபாட்டில் கடவுள் நினைச்சுவார்? சந்தோஷப்படுவார். எந்த வழிபாட்டை கடவுள் மெச்சிக்கொள்வார் நினைச்சுவார்? நீ என்ன சொல்றது? அவன் நல்லா இருக்கக்கூடாது, அவன் மேல வரக்கூடாது, அவன் வெற்றி பெறக்கூடாது, நீ என்ன சொல்றது? கடவுள் எல்லாம் ஒருத்தருக்கு வெற்றியை கொடுக்கறதும் ஒருத்தருக்கு தோடி, அது அவருடைய வேலை இல்ல. அப்ப நீ என்ன பண்ணணும்? நீ என்ன பண்ணணும்? உன்னுடைய ஆட்சியை வர வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணினால், இந்த ஜெபம் நியாயமான ஜெபம். இந்த ஜெபத்துக்கு தேவன் பதில் பெறுவார். நல்ல கைது நினைச்சு ஒரு ஆவிக்குரிய ஒரு ஆன்மீகவாதி என்ன செய்யணும்? எந்த ஆட்சி வந்தாலும் என்ன நடக்க போகுது? சரி, இவரே என்ன செய்யணும்? ஆட்சிக்கு வர வேண்டாம், வேற ஒருத்தர் ஆட்சி செஞ்சா என்னையா நடக்கும்? கடவுள் ஆட்சி மட்டும்தான் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். கடவுளின் ஆட்சி மட்டும்தான் உன் கூட இருக்கும். கடவுள் ஆட்சி மட்டும்தான் உனக்கு வாக்குறுதியை நிறைவேற்றும். சொன்ன அத்தனை வாக்குறுதிகளையும் செய்யும் மட்டும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவது என்று சொன்ன தேவன் அந்த வாக்கை நிறைவேற்றி உன் கூட இருந்து உன்னை வழிநடத்துவார். கை தட்ட மாட்டான். உனக்கு யார் ஆட்சி வரணும்? இஸ்ராயேல் மக்கள் என்ன பண்ண தப்பு? ஒரே ஒரு தப்பு. எங்களை ஆளுகை செய்கிறதற்கு ஒரு ராஜா வேண்டும், ஒரு தலைவர் வேண்டும். இதுதான் அவன் பண்ண தப்பு. அங்கதான் சவுலை நினைச்சார், முதல்ல ராஜாவாக நினைச்சார். கடவுள் நியமனம் பண்றார். அவன் கடவுளுடைய திட்டத்துக்கு மாறா போன உடனே அவன் ஆட்சியிலிருந்து கீழே தள்ளிட்டு தனக்கு பிரியமானவனை, தன்னை வழிபடுகிறவனை, தன் சொல்லுகிறதை கேட்கிற தாவீதை அரசனாக்கி இந்த இஸ்ராயேல் மக்களுக்கு என்ன செஞ்சார்னா, கடவுள் அவரை நியமனம் பண்ணினார். கைதிகளமா, ஒருத்தனை அரசனாக்குவதும் அவன் அந்த அரச இதிலிருந்து அவனை கீழே தள்ளுறதும் யாருடைய வேலைனா கடவுளுடைய வேலை. இது பைபிள்லேருந்து நான் சொல்கிறேன், பைபிள்லேருந்து சொல்கிறேன். இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஆட்சி வரட்டுமா? இந்த உலகத்தில் எத்தனை அநீதிகள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் நடந்தாலும் அந்த பொல்லாப்பு, அந்த தீமை எனக்கு நேரிடாது. அங்கே பார்த்தோம், நினைவே மக்கள் மொத்தமாக அழியுது. ஆனால் அந்த நீதிமானை, அந்த குடும்பத்தை, லோத்துடைய குடும்பத்தை நினைச்சார்னா கடவுள் அப்படியே காப்பாற்றி பாதுகாத்து அவங்கள மலையில் கொண்டு விட்டுட்டு அவங்களை நினைச்சார்னா பராமரித்தார். கைவிட்டு காப்போம். நோவா காலத்தில் பார்க்குறோம், எல்லாம் அழிஞ்சிச்சு. நோவாவும் குடும்பத்தினர் மட்டும்
அந்த நீதிமானின் குடும்பம் என்ன செய்யப்பட்டதுன்னு சொன்னால் இந்த உலக அழிவிலிருந்து, தீமையிலிருந்து, அந்த வாதையிலிருந்து என்ன செய்யப்பட்டது? காக்கப்பட்டது. ஏன்னா அவர்கள் கடவுளை பார்த்தவர். கடவுளை அனைத்தினமும் இந்த நோவா தொழுது கொள்கிறவர், கடவுளோடு சஞ்சரிக்கிற மனிதனாக இருந்தார். நீதி இருந்தது, நேர்மை இருந்தது, நியாயம் இருந்தது, தர்மம் இருந்தது, உண்மை இருந்தது. அதனால் கடவுள் யாரோடு இருந்தார்? நோவாவோடு இருந்தார். உன்னையும் உன் குடும்பத்தையும் உனக்கு தேவையானதை நான் என்ன செய்கிறேன்? கருப்படி பாதுகாக்கும்படி நான் சொல்லுகிற பிரகாரம் வேலையை கட்டேன். கடவுள் வார்த்தையின்படி கட்டினார். அவரும் அவருடைய குடும்பமும் காக்கப்பட்டது. கைதிகளமும் நல்லா கரெக்டாக. அதனால் இனியாவது இந்த கிறிஸ்தவங்க என்ன செஞ்சுக்கணும்னு சொன்னால், இந்த சோழியில் என்ன செய்யக்கூடாது? கடவுளுக்கு நீ புத்தி சொல்லக்கூடாது. கடவுளுக்கு தெரியும் யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு சொல்லி. அதாவது 10 வருஷமும் இணைஞ்சு ஆட்சி ஆண்டிருக்கிறாரு. எதிரி நாட்டுக்காரன் உள்ளே வரல. இந்த நாடை என்ன செய்யலை? எதிரியை கையில் என்ன செய்யலை? நல்ல இராணுவம், நல்ல ஆயுதங்கள், ஆயுத படைகள். எதிரி நாடுகள் பயப்படக்கூடிய அளவுக்கு இந்த இந்தியா என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னால், ஆயுதங்கள்லையும் சரி, இராணுவத்திலையும் சரி, எல்லாத்துலேயும் என்ன சரி வலுவாய்ந்ததாக தான் இருக்கு. அதுக்காக குறைகள்னு சொல்லுங்க. நிறைய குறைகள் இருக்கு. குறையை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நிறைவை பார்க்க. அதனால கடவுள் ரொம்ப உங்கள் அவங்க வந்தால் கிறிஸ்தவங்களுக்கு ரொம்ப துன்பம் வரட்டும். பைபிள் என்ன சொல்லுது? உன்னுடைய பாடுகளையும் ஓத்திரத்தையும் துன்பத்தையும் நான் காண்கிறேன், ஆனாலும் நான் உனக்கு என்ன தருவேன்? வெற்றியை தருவேன், வெற்றியை தருவேன். எதுக்கு ஜெபம் பண்ணியே? பாடு வந்துடும், வந்தால் கஷ்டம் வந்துடும். கிறிஸ்தவங்களுக்கு துன்பம் வந்துடும். கிறிஸ்தவங்களுக்கு என்ன வந்துடும்? இதெல்லாம் ஒருத்தரும் என்ன செய்ய முடியாதுன்னா, யாரும் கடவுளை மீறி என்ன செய்ய முடியாது. ஒருத்தரும் வாழ அழிஞ்சிருவான். நீ உண்மையாக இருந்தால், நேர்மையாக இருந்தால், உண்மையிலேயே நீ கடவுளுடைய வார்த்தைக்கு நீ கட்டுப்பட்டு கடவுளுடைய வார்த்தைக்கு நடக்கிறவனாக இருந்தால், அவர் சொல்கிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்வெளியை கொடுக்கிறான். கைதை என்ன செய்வோம்? நீ எதுக்கு மொழியை பார்த்து பயப்படணும்? ஒரு கிறிஸ்தவன் எதுக்கு என்ன செய்யணும்? ஒரு நாட்டை இன்னைக்கு பார்க்குறோம். நாட்டு இப்போ அந்த அரசர்கள், ராஜாக்கள் யார்கிட்ட வந்தாங்க? தீர்க்கதரிசி காலில் இருந்தாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அவங்க கேட்டாங்க. நீ சொல்கிறதாயா அந்த உலகத்தில் நடக்கும்? நீ உண்மையான ஒரு ஆவிக்குரியவனா, தேவன் உன்னோடு வாசம் பண்ணி தேவன் உன்னோடு செயல்படுறவா இருந்தா, நீ நிர்ணயம் பண்ணுறா அந்த உலகத்தில் நடக்கும். கடவுளுடைய ஆட்சி மட்டும்தான் அந்த உலகத்தில் நடக்கும். நீ இந்த பூமியில் என்ன நடக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுகிறாய், அதான் நடக்கும். ஆனால் அது எப்படி இருக்க வேண்டும் சொன்னால், கடவுளுடைய சித்தப்படி இருக்க வேண்டும். கடவுள் அதை விரும்புகிறவராக இருக்க வேண்டும். கடவுளுக்கு பிரியமானதாக இருந்தால் அதை நீ செய்யலாம். அதனால் இப்படி இந்த குருட்டுவாக்கில் ஜெபம் பண்ணதெல்லாம் எவனோ ஒருத்தன் என்ன செய்வானோ அவன் சுயநலத்துக்காக பயந்தாங்கொள்ளி ஜெபம் பண்ணுவான். ஒரு கிறிஸ்தவன், ஒரு ஆவிக்குரியவன், ஒரு ஆவிக்குரிய சபை, நீ பயப்படக்கூடாது. யார் வேணாலும் வா, சந்திக்க தயாராக இருக்கணும். அந்த கிறிஸ்து ஆட்சியில் அவனை மட்டும்தான் அணிஞ்சணும். அந்த மிருகத்தை மட்டும்தான் நீ வழிபடணும். வேற யாரையும் வழிபட ஒரு ஆட்சி வரப்போகுது. அதையும் எதிர்கொண்டு உன்னை வழிபட மாட்டேன், என்னை படைத்தவரை மட்டும்தான் வழிபடுவேன் என்று நீ அங்கே போராடி வெற்றி பெறும் ஒன்றுதான் உனக்கு பரலோக ராட்சியத்தின் கதவு திறக்கும். கைது திறமா எல்லா கரங்களும். அது கொடூரமாக இருக்கும். நீ விற்கவோ வாங்கவோ எதுவுமே பண்ண முடியாது. நீ விலையை வச்சதை அறுக்க முடியாது. உன் வீட்டில் கரண்ட்டை அடிச்சிருவான், லைட் அடிச்சிருவான், மீஸ் கனெக்ஷனை கட் பண்ணிட்டு போயிடுவான். இயேசுவை கும்பிட்டேன்னா ரேஷன் கிடைக்காது, 100 நாள் வேலை கிடைக்காது, தண்ணி கிடைக்காது. என்ன பண்ண போற? அன்னைக்கும் யோசிப்பை போல எனக்கு சோறு தந்தாலும் சரி, தராலும் சரி, சிறையில் போட்டு என்ன அடித்து சித்திரவதை பண்ணாலும் சரி, பார்வோனை உன்னை நான் வழிபட மாட்டேன். என்னை படைத்தவர், நான் தலைவணங்கிற ஒரே ஒரு நபர், என்னை படைத்தவர் எனக்குள்ளே இருக்கிறார். கைதிருக்கமா கொஞ்சம் யோசிங்க. நீயாவது கொஞ்சம் நல்லபடியாக யோசி. அதனால் கடவுளுடைய ஆசீர்வாதம் என்பது யாருக்குன்னு சொன்னால், தவம் பண்ணுறவங்க. ரொம்ப மோசமானவன் தான் தெரியும். ராவணன் ரொம்ப மோசமானவன் தெரியும்.
எந்த பொம்பளை அழகாக இருந்தாலும் அவளை என்ன செஞ்சுட்டு வந்துடுவான், கடத்திட்டு போயிடுவான். அவளை தூக்கி அவன் என்ன செய்வான், இருக்கிற இடத்துக்கு கொண்டு போயிடுவான். அதில் சுகாதாரங்கிற ஒரு 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 விபச்சாரி, ஒரு மோசமானவன் தான். ஆனால் அவன் தப்பு பண்ணுறான். மற்றவங்களாம் தேவர்கள்லாம் கேட்குறாங்க, பிரம்மதேவரே இதை கொடுத்தா அந்த ரொம்ப உங்கள் நாட்டுக்கு மோசம் அழிய வந்துருமே, அதில் எப்படி இந்த நாட்டை மக்களை காப்பாற்றுன்னு எனக்கு தெரியும். அவன் தவம் பண்ணிட்டான், வரத்தை கொடுக்காம என்ன செய்ய முடியாது. உன் தவம் எட்டி விட்டது, இந்த வரத்தை நேசிக்கிறேன். கொர்நேலி தவம் பண்ணலையா? தேவன் இறங்கி வந்து சொல்றாரு, கொர்நேலியே உன்னுடைய ஜெபங்களும் தர்மங்களும் தானங்களும் தவங்களும் என்ன செய்து விட்டது, கடவுளுடைய சந்நிதிக்கு வந்து எட்டி விட்டது. கைதிகளை பார்ப்போம், எட்டிடுச்சு. தேவன் இறங்கி வந்து சொல்றாரு, புறஜாதிகளால் நீ நற்சாட்சி பெற்றவன், அவ்வளவு பெரிய ஒரு உத்தமன், நீதிமான், தான தர்மங்களை செய்கிறவன், கடவுளுக்கு பயந்து கடவுளை வழிபடுகிறவன். தேவன் இறங்கி சொல்றார், ஆனாலும் ஒரு காரியம் நீ செய்யணும், இந்த பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தை பெற வேண்டும். அதனால் நம்ம பாரத பிரதமராக இருந்தாலும் சரி, முதலமைச்சர், எல்லாரும் இந்த பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தை பெறாமல் உனக்கு அமைதி கிடைக்காது, உனக்கு நிம்மதி கிடைக்காது, உனக்கு சாந்தி கிடைக்காது, உனக்கு நித்தியம் மோட்சம் நிச்சயாதுன்னா நிலை வாழ்வு கிடைக்காது. சாதாரண குடிமகனுக்கும் அதான், நாட்டை ஆளக்கூடிய உனக்கும் அதான். அதனால் எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா, நீ இப்போ கேட்ட உங்களுக்கு கிடைக்கும், பதவி கிடைக்கும். அதனால நம்ம ஸ்டாலின் அவர் என்ன பிரார்த்தனை பண்ணாமல் இருந்திருப்பார், நமக்கு தெரியாது. அவங்க உள்ளே பண்ணுறது நமக்கு என்ன செய்யாது. இவர் வெளியில் பண்ணது வெளிப்படையாக வீடியோவில் வந்ததுனால இதை நான் நிச்சயம்னா பேசுகிறேன். தவம் பண்ணுறது எல்லாருமே கடவுளை கும்பிடுவாங்க, இறைவா எப்படியாவது நிச்சயம். முருகனை கும்பிடுவோம், முருக பக்தன் நிச்சயம் முருகா அம்மா, ஐயப்பனுக்கும் ஐயப்பா அப்படிம்பாங்க. ஏசுநாரை கும்பிடுவோம் ஜீசஸ்ம்பாங்க, மரியாதை கும்பிடுறவங்க மாதாவே அம்மா என்ன செஞ்சுது. யார் யாரும் அவங்க நேசிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட அவங்க என்ன செய்வாங்க, ஜெபம் பண்ண பிரார்த்தனை பண்ண தான் செய்வாங்க. ஆனால் எல்லாவற்றையும் விட பைபிள் சொல்லுகிறது, ஏன் பெயரா இயேசுவின் பெயராவது அந்த படைத்த பரமபிதாவின் இடத்திலே நீ எதை கேட்டாலும் அவர் உனக்கு அதை தந்தருவார். கைதிகளா, நீ இயேசுநாதர் வழியில் போனோன்னா உனக்கு எல்லாமே லகுவாக கிடைச்சிடும், ரொம்ப ஈஸியாக கிடைச்சிடும். அதான் இதில் உள்ள ஒரு பெனிஃபிட், ஒரு லாபம். மக்களுக்கு என்னென்னா மதத்தை தூக்கி புறப்பட்டு, இந்த மத வழிபாடுகளை தூக்கி புறப்பட்டு என்ன செய்யணும்னா இயேசுவின் பேராக, இயேசு என்னை மேன்மைப்படுத்த உயர்த்த ரட்சிக்க நான் தொழுது கொண்டு போதெல்லாம் என்ன செய்வேன்னா, இயேசுவே பிதாவே பரிசுத்த தகப்பனே, நான் மேன்மை அடைகிறதுக்கு, நான் உயர்ந்த நிலையை அடைகிறதற்கு, நான் குபேரன் ஆகிறதற்கு, நான் ஐஸ்வர்யன் ஆகிறதற்கு, நான் கோடீஸ்வரன் ஆகிறதற்கு அவர் இணை செஞ்சிருக்கிறார், மொத்த விலையும் கொடுத்திருக்கிறார், அவர் பாடுபட்டிருக்கிறார், ரத்தம் செஞ்சிருக்கிறார், அவர் ஏழையாக இந்த மனுக்குலத்தில் பிறந்திருக்கிறார். அவருடைய ஏழ்மையினால் நான் மேன்மை அடைகிறேன், விசுவாசத்திலே நான் ஐஸ்வர்யன் ஆகிறேன். அந்த நீதிமான்களுடைய கூட்டத்திலே, அந்த பரிசுத்தவான்களுடைய கூட்டத்திலே, அந்த முன்னோர்களுடைய கூட்டத்திலே நானும் என்ன செய்ய அமர்ந்திருக்கிறதை கண்டு நான் என்ன செய்ய மகிழ்ச்சி அடைந்து நான் உண்மை என்ன செய்ய பொருள் கொள்கிறேன், தலை வணங்குகிறேன். கடவுள்கிட்ட என்ன செய்யணும், தலைக்கு மேலே கரங்களுக்கு தலை வணங்கணும், உன் தலை வணங்கணும், கை கூப்பணும், மண்டியிடணும், நீ முழங்கால் படியிடணும். பைபிள் சொல்லி, எனக்கு முன்பாக மண்டியிடாத எல்லா முழங்கால்களும் முடங்கும், எனக்கு என்னை அறிக்கை பண்ணாத துதிக்காத எல்லா நாவுகளும் துதிக்கும். அதனால இன்னைக்கு வெற்றியே விழாவை கொண்டாடுகிற இந்த நாளில் நமக்கும் ஒரு வெற்றி விழா தான். கைவிட்டுக்கிறோம். இன்னைக்கு இந்த ஆராதனை இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த நம்ம நடத்தணும் அப்படிங்கிறதுனால அங்கேருந்து திரும்ப வந்துட்டேன். இது 2 நாள் லீவ் ஆகிடுச்சு. இந்த ஆராதனைக்கு வந்து இல்லைன்னு வேலையை முடிச்சு தான் வருவேன். மோடிக்கு மட்டும் வெற்றி இல்லை, 3 வருஷமாக ஒரு 4 வருஷமாக நம்ம போராட்டத்தில் நமக்கும் ஆண்டவர் வெற்றியை கொடுத்துக்கிட்டார். கைதிகளை இன்னைக்கு நம்மளும் வெற்றி விழா கொண்டாடிக்கலாம். 2 நாள் லீவ் ஆகி போச்சு. ஒரு நாள் மழை, மின்னல், இடி, ஃப்ளைட் என்ன செய்ய முடியல, வர முடியல. இன்னொன்று, ஒரே இடத்துலேருந்து டிக்கெட் என்ன செய்ய முடியல, 2 நாள் என்ன செய்ய முடியல, டிக்கெட் என்ன செய்யலை, கிடைக்கல, ஃபுல்லாகிடுச்சு. இல்லைன்னா இன்றைக்கி நம்ம நம்மளுடைய வெற்றி விழாவும் செஞ்சுருக்கலாம், நிறைய விழா கொண்டாடிருக்கலாம். அது கூட இன்றைக்கி வேண்டாம், வர வேண்டாம், மறுநாள் என்ன செய்ய முடிச்சு போகணுன்னு தான் யோசித்தேன். மறுபடியும் பார்த்தேன், கடவுளுடைய நேரம்.
இப்போ நான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆயிரும். கடவுள் பெருசா, நம்முடைய அந்த பணம் பெருசா? யோசித்து பார்த்தேன். சரி, இன்னைக்கு வந்து என்ன செய்வோம், தொழுதுட்டு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிட்டு, ஏன்னா இந்த நிகழ்ச்சியை நிறைவேற பார்க்குறேன். இது வந்து இங்கே உள்ளவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கோ இல்லையோ, ஆனால் இதுக்கு அடுத்து என்ன, இந்த மத வழிபாட்டுக்கு அடுத்து என்ன? இந்த சபையில் கைதட்டி ஆராதிச்சு ஜெபம் பண்ணி இந்த பரிசங்கள் ஆசீர்வாதத்தெல்லாம் கேட்டு ஒன்றும் நடக்கலையே, இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு தெரியாமல் இருக்கிற மக்களுக்கு இந்த மெசேஜ் போயிட்டு அவங்கெல்லாம் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, இதை பார்த்துட்டு சில இதுகளை நமக்கு என்ன செய்கிறாங்க. வெரி குட், ரொம்ப பயனுள்ள. நம்ம ஒரு சார் கூட இந்த ஸ்கூல் வச்சுருக்கிறது கூட என்ன செய்வார்னா, சூப்பர் அப்படின்னு போட்டு கை ஒரு 3 கும்புரை போட்டு என்ன செய்வார்னா வரிசையை போட்டு அருமை. அவர் ப்ரேயர் பண்ணுறவர், ப்ரேயர் நடத்துகிறார். ஸ்கூலில் கூட என்ன நிறைய ப்ரேயர் மீட்டிங்லாம் நடக்கும். ரொம்ப அருமை, ரொம்ப இது ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. அதனால் நிறைய இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னு தெரியாமல் உட்காந்துருக்கு. அதனால தான் இதெல்லாம் அவ்வளோ தூரம் பேசுகிறேன். ஏன் அந்த தபத்தை பற்றி இவ்வளோ பேசுகிறேன், ஏன் அந்த தானத்தை பற்றி இவ்வளோ பேசுகிறேன், ஏன் தர்மத்தை பற்றி பேசுகிறேன்? அதில் தான் உனக்கு என்ன இருக்குது, வெற்றி இருக்குது. அதில் தான் உனக்கு சக்தி இருக்குது. அதில் தான் கடவுள் உனக்கு என்ன செய்யறாங்க, வெளிப்பட முடியும். தவங்கிறது மணிக்கணக்காக நாள் கணக்காக உட்கார்றது. இந்த காரியத்தை செய்ய மட்டும் நான் என்ன செய்ய மாட்டோமே விட மாட்டேன். அவருக்கு என்ன செய்யறா, கடவுள் ஏசுனார்கிட்டே போய் மல்லு கட்டுறான். அவர் சொல்கிறார், பிள்ளைகளுக்குரிய அப்பத்தை நாய்க்கு போட முடியாது. அந்த நாய் இந்த நாய் அந்த மேசையிலேருந்து கீழே விழக்கூடிய அந்த எச்சி துண்டுகளை, அந்த தவறி விழக்கூடிய பருக்கையை எடுத்து சாப்பிடுமே ஆண்டவரே என்னாரு. ஏசுனாருக்கு அப்போ தான் சறுக்குனுச்சு. இப்படி ஒரு விசுவாசத்தை நான் என்ன செய்யலை. இந்த பிள்ளைகளுக்குரிய அப்பத்தை அந்த மகளுக்கு கொடுத்தான். கையில் ஆசீர்வாதம். அதனால் ஆசீர்வாதத்தை அடையன்னு சொன்னால் தொடர்ந்து நீ என்ன செய்யணும், கடைபிடிக்கிற படைச்சவன்ட்ட கையேந்தணும். இவங்க சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் அந்தோனியார்கிட்ட போய் கையேந்துறது, இந்த மாதாட்ட கையேந்துறது தப்புங்கிறான்னா, ஓன்ட்ட கையேந்துறது தப்பு தானே. ஏன்ட்ட வந்து நீங்கள் கையேந்துறது தப்பு தானே. ஏன்ட்ட வரங்கள் இருக்கட்டும், சக்தி இருக்கட்டும், நான் ப்ரேயர் பண்ணால் நடக்கு, அதனால் இருக்கட்டும். நான் என்ன சொல்லுறேன், நான் கும்பிடுத கடவுளை தானே நீ கும்பிடுத, நீ அவன்கிட்ட கையேந்து. நான் என்ன என்னுடைய பிரசங்கம், எல்லாரும் என்கிட்ட வாங்க, எனக்கு எழுதுங்க, நான் நீங்கள் நிம்மதியாக இருக்கேன், எழுதுங்கன்னு ஃபோன் நம்பரை போட்டு எனக்கு உங்களுடைய தேவைகளுக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ண தயாராக இருக்கிறோம்னு சொன்னால் ஒரு நேரம் ஃபோன் ஃபோன் பெல் அடிக்காமல் இருக்கு. எவ்வளவு நான் மக்கள் தொடர்பில் இருக்கிறேன். ஃபோன் வருதா, ஏதாவது அனாவசியமாக ஜெபம் பண்ணுங்க, என்ன ஆசீர்வதிங்க, ஏதாவது ஜெபம் பண்ணுறா, இல்லை நீங்கள் தான் ஜெபம் ஃபோன் அடிக்கலாம். தேவையான மட்டும்தான் அந்த ஃபோனை அட்டன் பண்ணணும். எதுக்கு? உன் தேவையெல்லாம் சந்திக்கிறது நான் அல்ல, நான் வணங்கும் தெய்வம், நான் ஆராதிக்க தொழுகிற தெய்வம். நானே அவருக்கு தானே கையேந்திட்டு இருக்கிறேன், நானே அவருக்கு தானே உனக்கு ஒரு இதே நீயே கேட்டு அதில் அவர் சந்தோஷப்படுகிறார். என்கிட்ட வந்து நேரம் கையெழுக்கிறார். கடவுள் விரும்புறது. நான் கேட்குறேன், இப்போ நிக்கலமாக்காட்ட வந்து இன்சியாவோ சுமித்ராவோ பிரதர் எங்கள் அம்மாட்ட இதை சொல்லி வாங்கிட்டாங்கன்னா அப்படி இருக்கும். நிக்கலமாக்கா இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சுமித்ராலோ இன்சியாவில் வந்து பிரதர் எங்கள் அம்மாட்ட சொல்லி என்ன செய்யுங்க, ஒரு 10 கிலோ ஒரு அரிசி எடுத்து தர சொல்லுங்க, கொஞ்சம் செலவுக்கு பைசா கொடுக்க சொல்லுங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கொடுக்கத்தான் செய்வியே. ஆனால் என்ன இருக்கும் மனசில், இவனுக்கு நம்மள்ட்ட என்ன செய்ய பிரதர் வச்சு கேட்காவ நினைக்கல, நினைக்க மாட்டேங்களா? என்ன இல்லாமா அவன் நேரடியாக கேட்க மாட்டேன், அவர்கிட்ட சொல்லி வந்து கேட்கா. இது என்ன அர்த்தம்? மனசுக்குள்ள சங்கடம் வரும், மனசுக்குள்ள கஷ்டம் வரும். சரி பிரதர் சொல்ல தட்டமாட்டாமல் நீங்கள் என்ன செய்வீங்க, கொடுப்பீங்க. இதே மாதிரி தான் கடவுள் என்ன செய்கிறாருன்னா சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறார். ஆனால் அவர் விரும்புகிறது என்னன்னு சொன்னால், நீ எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் என்னிடத்தில் வந்து நீ கையேந்தினால் நான் உனக்கு என் கரத்தை நீக்கி ஆசீர்வதிக்கிற உதவி செய்கிறது. கல்வி
நீ தான் உன் தேவைக்கு பொறுமையாக காத்திருந்து கேட்க முடியும். நான் சொல்கிறேன், நான் ஜெபம் பண்ணாலுமே நீ அக்கிரமம் பண்ணும்போது, அநியாயம் பண்ணும்போது, நீ பொறாமை, எரிச்சல், கோபம், 10 பைசா யாருக்கும் நீ தான தர்மம் பண்ணாமல் இருக்கும்போது நான் கேட்டாலும் உனக்கு அது என்ன செய்யாது? இதை அனுபவிக்கிறதுக்கு அவருக்கு பாக்கியம். இன்னொன்று, அவர்கிட்ட கேட்டு அவர் பதிலை கொண்டு வரதுக்கு முன்னாடி நீ நினைச்சிருவேன், பிதாசுதன் போட்டு என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு ஜெபத்தை பிடிச்சிருவேன். அதனால் அது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான். பிரைஸ் எல்லாம் நல்லா. இப்போ நம்ம ஆராதனைகளை துளைகளை போகிறோம். அதனால் வெற்றி யாருக்குன்னு சொன்னால் தவம் பண்ணுகிறவர்களுக்கு, வெற்றி யாருக்குன்னு சொன்னால் தர்மம் பண்ணுகிறவர்களுக்கு, வெற்றி யாருக்குன்னு சொன்னால் நீதி, நேர்மை, உண்மை, நியாயம் இதை கடைபிடித்து வாழ்கிறவர்கள். இதைத்தான் எபேசி சபைக்கு சொல்லுறான். நீ இதிலெல்லாம் சரியாக இல்லைன்னா உன் விளக்கு தண்டை செஞ்சிடுவேன், உன்கிட்ட இருந்து அகற்றிடுவேன், பதவியை பிடிங்கிடுவேன். அப்படின்னா இன்னைக்கு மோடிஜி என்ன செய்கிறாருன்னா, கடவுளுடைய பார்வையில் அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு? சில பிரியமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதனால் அவர் விளக்கு தண்டை, அவர் பதவியை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா விளக்க வச்சிருக்கிறார். அதனால் ஸ்டாலின் ஐயா நிறைய குறை சொல்கிறாங்க. அவருடைய அப்பா எழுந்திருக்கிறாருன்னா ஒரு நல்ல கொஞ்சம் மக்கள் நல்ல ஆட்சி கொஞ்சம் பண்ணார். அதனுடைய அடிப்படையில் இறந்தாலும் அவங்களுடைய அந்த தர்மங்கள், புண்ணியங்கள் என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னால் அதை காத்து வச்சுருக்கணும். நான் இன்றைக்கி நல்லா இருக்கிறேன்னு சொன்னால் என்னுடைய தாய் தகப்பனார் முன்னோர்கள் நல்ல புண்ணியங்களை, நல்ல தர்மங்களை செஞ்சதுனால இன்றைக்கி என் வாழ்க்கை நல்லா இருக்கு. இதை விட நான் ஒன்று சொல்லுவேன், இயேசுக்கு நான் வணங்குகிற வழிபடுகிற தெய்வம் எனக்காக அவர் தவம் செய்திருக்கிறார், அவர் தியாகம் செய்திருக்கிறார், அவர் தர்மம் செய்திருக்கிறார், அவர் பாடுபட்டிருக்கிறார், ரத்தம் சிந்தியிருக்கிறார். என்னை உயர்த்த, மேன்மைப்படுத்த அவர் ஏழையாக பிறந்திருக்கிறார். அவருடைய தர்மத்தினால், புண்ணியத்தினால், அவருடைய பாடுகளினால், பலியினால் நான் மேன்மை அடைந்திருக்கிறேன். இன்னும் மேன்மை, மேலும் மேலும் மேன்மேலும் மேன்மை அடைவேன் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதித்து நிறைவு செய்கிறேன். கைது.